நாங்கள் இன்றைய தினம் சாவஜியில் இருக்கக்கூடிய ஜாடியா மோட்டர் பைக் கம்பெனி தாங்க போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் ஜாடியா மோட்டர் பைக் தொடர்பாக நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மோட்டர் பைக் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 போர்டு இறங்கினா அப்புறம் நீங்கள் சார்ஜ் போட ஓகேவா இருக்கு. பைக் எங்கேயுமே போய் நிற்காது, ஸ்லோவாகி கொண்டு போகும். ஒரு 60க்கு பிறகு 60 அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகி கொண்டு போகும். நீங்கள் அதோட சார்ஜ் போட ஓகேவா இருக்கும். நார்மலாக கிலோமீட்டர் காட்டும். பார்க்கிங்கில் நிற்கிதானே, ஒருக்கா பிரேக் பிடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே ரெடி ஆகும். அப்படி இல்லாட்டில பிஎன்டி இருக்கு, இதை மாற்றினா ரெடி ஆகும். இப்போ இங்கே 2 ஃபோன் கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பார்க்கிங்கில் விட்டுட்டு காய்ச்சா உங்களுக்கு சேஃப். ஏன்னு சொன்னால் இதில் விட்டு ஆக்சிடென்ட்டை கொடுத்தா சரி, பைக் போய் ஸ்டார்டிங் அண்ட் ஒன்றுமே இல்லை. பார்க்கிங்கில் நிற்கிது ஒன் பண்ண நீங்கள் பிரேக்கை பிடிச்சிங்கன்னா ரெடி ஆகும். ஆக்சிடென்ட்டை கொடுத்தா போய் அவ்வளோ. 2 ஃபோன் கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கிங்கில் விட்டுட்டு இருக்கிறது சேஃப். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இந்த பைக்கில். மற்றபடி பெட்ரோல் பைக்கில் இருக்கிற எல்லா சிஸ்டம் தான் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு இடவழியும் சரியான கூட. இது கண்ணாடி 460 இதான் உங்களோட சார்ஜர். அது நம்ம பிளேட் போடுற டூல்ஸ். உங்களுக்கு இடவழியும் சரியான ஒரு வடிவாக ஹெல்மெட்டும் வடிவாக திங்ஸும் வைக்கலாம். இதோட இவ்வளோ தான் வருமோ பைக்கோட? இது மெயின் ட்ரிப் மாதிரி. இதை நிப்பாட்டினா அங்கே எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. அதே மாதிரி ரிமோட் கீ இருக்குது. இப்போ தூரமாக எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா லொக் பண்ணிட்டு போனீங்கன்னா பின்சிலு சுட்டா ஒரு 2 ஸ்டெப்புக்கு பிறகு பின்சிலு சுட்டா சவுண்ட் காருக்கு இருக்கிற மாதிரி. நிறைய நேரம் நம்மளோட பார்க் பண்ணிட்டு போறீங்கன்னு சொன்னால் சட்டங்களும் சில்லு சுத்தா கேன்லோக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோட மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.